2018 நான் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தாங்க. நானும் இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் ஆகணுமேன்னு சொல்லிட்டு இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் ஆனேன். பட் நான் பண்ண ஒரு மிஸ்டேக்னால என்னோடய ட்ரீம் ஜாபுக்கான இன்டர்வியூலேருந்து நான் ஃபெயில் ஆகிட்டேன். எல்லாருமே இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நானும் இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் டே என்னோட இன்டர்வியூ டேவாக இருந்துச்சு. இன்டர்வியூர் அங்கே உட்காந்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் கஷ்டமான கொஷினாக கேட்டுட்டு இருந்தார். அதை பார்த்துட்டு எனக்கு பயங்கர நர்வஸ் ஆகிடுச்சு. ஆனால் என்கிட்ட கொஷின் கேட்கும்போது கொஞ்சம் ஈஸியான கொஷின் தான் கேட்டார். அந்த கொஷின் தான் டிஃபைன் கபீர். இந்த டிஃபைன் கபீருக்கும் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப்க்கும் பெருசாக எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே கொஷின் தான். நான் நர்வஸாக இருந்ததுனால ஆக்சுவலாக என்னோட பிரெயினும் ஒர்க் ஆகலை. ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஜிப்ட். நான் இன்டர்வியூவில் எதுவுமே பேசாதனால அந்த இன்டர்வியூவர் என் ரெஸ்யூமே எடுத்து அப்படியே அந்த பக்கம் வச்சுட்டு என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறமும் நான் நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன். அதில் பல இன்டர்வியூஸில் மறுபடியும் ஃபெயில் ஆகிட்டேன். சில இன்டர்வியூஸில் காமனாக 2 ட்ரிக்கை யூஸ் பண்ணி நான் செலக்ட் ஆக ஆரம்பித்தேன். அந்த காமனான 2 ட்ரிக்ஸ் என்னன்ட்டு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அண்ட் அதே மாதிரி இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நீங்கள் எப்படி கிராக் பண்ணணும்னு சொல்லிட்டு டிப்ஸை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நான் யூஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னென்னா, இந்த இன்டர்வியூவில் காமனாக கேட்குற கொஷின்ஸ்க்கு காமனான ஆன்சர்ஸை தந்துடவே கூடாது. ஏன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு ஜாப் ரோல் இருக்குது. அந்த ஜாப் ரோலுக்கு வந்து 100 பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த 100 பேரில் 20% ஆஃப் பீப்புளுக்கு அப்ளை பண்ணும்போதே கான்ஃபிடன்ஸ் இருக்காது. அண்ட் அப்ளை பண்ணும்போதே ரிஜெக்ட் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த 20% ஆஃப் பீப்புளை அப்படியே இந்த பக்கம் தள்ளிடலாம். மிச்சம் இருக்கிற 80% ஆஃப் த பீப்புள், இந்த 80% ஆஃப் பீப்புளுக்கும் இந்த காமனாக கேட்குற கொஷின்ஸ் என்னன்னு தெரியும். அந்த காமனான கொஷின்ஸ் என்னன்னு சொல்கிறேன் நான். இந்த கம்பெனியை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க ஜாப் ரோல் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ்க்கு அவங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகி தான் வருவாங்க. ஸோ இந்த 80% ஆஃப் பீப்புளும் ஒரே மாதிரியான ஆன்சரை டெலிவரி பண்ணாங்கன்னா அந்த இன்டர்வியூவர் யாரை செலக்ட் பண்ணுவார்? ஸோ அதனால் இந்த ஜாப் ரோல் பற்றியோ இல்லை கம்பெனி பற்றியோ ஏதாச்சும் கேட்டாங்கன்னா வெறும் விக்கிபீடியாவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் ஷேர் பண்ணாமல் அந்த கம்பெனியோட ரீசெண்டாக பாசிட்டிவான நியூஸ் என்னன்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணுங்கள். அதை இன்டர்வியூவில் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப் ரோல் பற்றி கேட்டாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டிசைனிங் ரோலுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் டிசைனிங் ஏதாச்சும் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டோரிஸும் அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ விப்ரோ இன்டர்வியூவில் என்கிட்ட கம்பெனி பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் கம்பெனி பற்றி விக்கிபீடியாவில் இருக்கிற கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிவிட்டு விப்ரோட பல்ப் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், விப்ரோட ஆயில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ரியல் டைம் ஸ்டோரியை நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணேன். நீங்கள் எப்போ ஸ்டோரிஸை ஷேர் பண்ணுறீங்களோ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பீப்புள் கூட நீங்கள் ஈஸியாக கனெக்ட் ஆகிருக்கலாம். இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் கூட என்னோட ரியல் ஸ்டோரியை நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த ஸ்டோரினால தான் இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ தூரம் பார்த்துட்டு இருப்பீங்க. அடுத்த விஷயம், ட்ரெஸ் அப் வெல். இப்போ இன்டர்வியூக்கு இந்த 2 பேர் போகிறாங்க. ஒருத்தர் வந்து கேஷுவல் அட்டையரில் இருக்கார், இன்னொருத்தர் வந்து ஃபார்மல் அட்டையரில் இருக்கார். இந்த கேஷுவல் அட்டையரில் இருக்கிறவரை இன்டர்வியூவர் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு. பார்த்த உடனே அவரோட மைண்டில் வந்து ஒரு நெகட்டிவான இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆயிடுது. என்னடா இந்த பையன் இன்டர்வியூக்கு இப்படி வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த கேஷுவல் அட்டையரில் இருக்கிறவர் வந்து எவ்வளோ தான் எஃபர்ட் போட்டு அந்த இன்டர்வியூ எப்படியாச்சும் கிளியர் பண்ண ட்ரை பண்ணாலும் அவருக்கு அந்த ஜாப் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஏன்னா அவர் ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால அந்த ஜாப் அவருக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அதே இந்த ஃபார்மல் அட்டையர்ஸ் வந்திருக்கிற இன்டர்வியூர் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் அவர் மைண்டில் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ அதனால் இன்டர்வியூவில் இவர் வந்து தப்பாகவே பெர்ஃபார்ம் பண்ணால் கூட அந்த பாசிட்டிவ் இம்பாக்ட் மூலியமாக அந்த ஜாப் அவருக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் திங் என்னன்னா, டோன்ட் டாக் மச் இன் இன்டர்வியூ. ஸோ இந்த ஃப்ரெஷர்ஸ்க்கு எல்லாமே ஒரு தாட் இருக்கும், இன்டர்வியூவில் வந்து நம்ம நிறைய பேசினா நம்மளை செலக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் எந்த விஷயமும் கிடையாது. ஜஸ்ட் இப்படி திங்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தொண பேசுகிற ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். அவன் பேசும்போது நீங்கள் என்ன ஃபுல்லாக லிசன் பண்ணுவீங்க? பாதி தான் லிசன் பண்ணுவீங்க, பாதி லிசனே பண்ண மாட்டீங்க. ஸோ அதே மாதிரி தான் உங்களோட இன்டர்வியூவரும். நீங்கள் செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனே 10 நிமிஷம் பேசுகிறீங்கன்னா அவர் பாதி தான் கேட்பார், பாதிக்கு மேலே உங்களை லிசனே பண்ண மாட்டார். ஸோ நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை சம்மரைஸ் பண்ணி டு த பாயிண்ட் நீங்கள் பேசணும். அண்ட் நீங்கள் இன்டர்வியூவில் அதிகமாக பேசுறதுனால என்ன ஆகும்னா லூஸ் டாக் நிறையா விட ஆரம்பிச்சிருவீங்க. என்னோட ஃப்ரெண்டு ஒரு இன்டர்வியூக்கு போனால் அந்த இன்டர்வியூவில் இன்டர்வியூவர் வந்து இவனுக்கு ஒரு கொஷின் கேட்குறாங்க. வேர் டு யூ வாண்ட் டு see yourself in next 5 years சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்குறாங்க. அதுக்கு என்னோட ஃப்ரெண்டு வந்து மாசாக ஒரு ரிப்ளை கொடுத்தான், இன் யுவர் சீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்ளை கொடுத்தான். ஸோ ஆக்சுவலாக இன்டர்வியூ எடுக்கிறவங்க வந்து ஒரு ஹெச்ஆர், இவன் அப்ளை பண்ணியிருக்கிற ரோல் வந்து டெஸ்டருக்கான ரோல். ஸோ இதனால என்னாச்சுன்னா அந்த ஹெச்ஆர் வந்து இம்மிடியேட்டாக அவனை ரிஜெக்ட் பண்ணி வெளியே அமைச்சிட்டாங்க. ஸோ இன்டர்வியூவில் நீங்கள் இந்த மாசாலாம் ரிப்ளை தரக்கூடாது. ஸோ இன்டர்வியூவில் கன்சைஸாக மெச்சூர்டான ரிப்ளையை தரணும். நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ணுற செகண்ட் ட்ரிக் என்னன்னா, இன்டர்வியூவில் என்னை கான்ஃபிடென்ட்டாக வச்சுக்கிறதுக்காக இந்த ட்ரிக் நான் யூஸ் பண்ணுவேன். அந்த ட்ரிக் என்னன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் இன்டர்வியூவில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பயங்கரமாக பண்ணியிருந்தால் மட்டும்தான்
மட்டும்தான் இன்டர்வியூவில் உங்களோட கான்ஃபிடென்ட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணவே முடியும். இந்த ப்ரிப்பரேஷன் நான் எதுன்னு சொல்கிறேன்னா, ஜஸ்ட் இந்த ஜாப் ரோல் பற்றி படிக்கிறது, இல்லை வந்து இந்த ஜாப் கம்பெனி பற்றி படிக்கிறது, இதை மட்டுமே நான் ப்ரிப்பரேஷன் சொல்லலை. ப்ரிப்பரேஷன் நான் எது மீன் பண்ணுறேன்னா, இப்போ நாளைக்கு நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்கன்னா எந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போட போகிறீங்களோ அதை க்ளீனாக அயன் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ 10:30னா நீங்கள் 10 o'clock எங்கள் ப்ரோக்ராம் மாதிரி பிளான் பண்ணியிருக்கணும். உங்களோட ரெஸ்யூம் ரெடியாக வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுட்டு பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் சாப்பிட்ருக்கணும். அங்கே இருக்க ரிசப்ஷனிஸ்ட்டு நீங்கள் கோவப்படக்கூடாது. யாருக்கிட்டையும் டென்ஷன் படாமல் உங்களோட இன்டர்வியூவில் தான் நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். எங்கேயாச்சும் நீங்கள் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டிங்கன்னா அது உங்களோட இன்டர்வியூவில் வந்து அஃபெக்ட் ஆகும். உங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து அது லோ ஆக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நான் இன்டர்வியூ முடிகிற வரைக்கும் என்னை ரொம்ப காமான ஸ்டேட்லேயே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அதனால் என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்டர்வியூவில் பயங்கரமாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, ஆஸ்க் கொஷின் டு யுவர் இன்டர்வியூவர். இன்டர்வியூன்றதே ஒரு 2-way கம்யூனிகேஷனாக இருக்கணும். வெறும் உங்களோட இன்டர்வியூவர் மட்டும் கொஷின் கேட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்களும் அவரை திருப்பி வந்து கொஷின் கேட்கணும். பட் நம்ம என்ன பண்ணுறது, இந்த ஸ்கூல் காலேஜ்லேருந்து இந்த ஸ்டாஃப்ஸு டீச்சர்ஸு இவங்ககிட்ட கொஷின் கேட்குறதுனாலே நமக்கு பயங்கர பயமாக இருக்கும். எப்படி இன்டர்வியூ கிட்ட போய் கொஷின் கேட்குறது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த ஸ்கூல் காலேஜ் சின்ன பையன் அதெல்லாம் இப்போ கம்ப்ளீட்டாக போயாச்சு. நவ் யூ ஆர் அ ப்ரொஃபஷ்னல் காய். நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக உங்களோட இன்டர்வியூர்கிட்ட கொஷின் கேட்டே ஆகணும். அப்படி நீங்கள் கொஷின் கேட்கலனா கூட அவரே உங்களுக்கு ஒரு சான்ஸ் தருவார். உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணுமான்னு சொல்லிட்டு அப்போயாச்சும் அட்லீஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக கொஷின் கேட்டே ஆகணும். ஐயோ எனக்கு என்ன கொஷின் கேட்கணும்னு தெரியல கபீர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நான் எக்ஸாம்பிளுக்கு 2 கொஷின் சொல்கிறேன். அந்த கொஷினை கூட நீங்கள் கேட்கலாம், எந்த தப்புமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா, இந்த கம்பெனியில் வந்து டீம் கல்ச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களோட இன்டர்வியூட்ட கேட்கலாம். செகண்ட் கொஷின் வந்து, நான் அப்ளை பண்ணியிருக்க ஜாப் ரோலில் டெய்லியும் நான் எந்த மாதிரியான ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரியான கொஷின் நீங்கள் அவங்க கிட்ட கேட்கலாம். இந்த மாதிரியான கொஷின் கேட்கும் போது தான் நீங்கள் அந்த ஜாபில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, உங்களோட இன்டென்ட் வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாம் தான் என்னோட 5 years கார்ப்பரேட் எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்டதும் அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கற்றுக்கிட்டது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் ஏதாச்சும் பர்சனலாக ட்ரிக் ஃபாலோ பண்ணிட்டு கூட கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வேறு யாராச்சும் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ நான் எல்லாமே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வாரம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.